காலையில முதல்ல பண்ற ஒரு விஷயம் மொபைல் போன்ல இருந்து தொடங்குறது சரியானதா இருக்குமா சார்? தன்னந்தானே பார்க்கறது, தன்னோட உடல் உறுப்புகள பார்க்கறது, குறிப்பா உள்ளங்கைய நம்ம ஏன்னா நம்மளோட கர்மா எங்க ஒளிஞ்சிருக்குன்னா, நம்ம உள்ளங்கையில இருக்க ரேகையில தான் ஒளிஞ்சிருக்கு. நல்ல செய்திகள காலையில கண்ண திறந்து பார்த்தோனே ஒரு தெய்வத்தோட படத்த பார்க்குறோம். இப்படிலாம் இருக்குதுன்னா சரி. ஒரு விஷயம் இல்லாம என்னால இருக்க முடியாதுன்றதே ஒரு மனநோய் தான். எதையோ ஒரு விஷயத்த காலங்காத்தால எந்திரிச்சு உட்காந்தோனே பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும் அப்புட்ன்னா, நீங்க அது கூப்பிடுற அந்த வைப்ரேஷனுக்கு நீங்க கூட போக ஆரம்பிச்சுருவீங்க. காலங்காத்தால எந்திரிச்ச உடனே மைண்ட ஃபோர்ஸ் பண்ணாம ஃப்ரீயா விடுங்க. ஓகே. என்ன செய்யலாம்? காலையில எந்திரிச்சு உட்காந்தோனே, உங்க கை பாதங்கள உங்களோட கர்மாவ நீங்களே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் லைஃப்ல பெருசா ஜெயிச்சவங்க அவ்வளோ பேர்கிட்டயும் அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, இல்ல. அவங்களுக்கு பெரிய அளவுல அவங்க ஒரு பணத்தோட வந்தாங்க, வரல ஊர்லேருந்து. அத பத்திலாம் கவலை இல்ல. ஆனா அவங்கள்ட்ட திட்டமிடல் கண்டிப்பா இருக்கும். ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர், ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்ம ஒவ்வொரு பதிவுகள்லையுமே நேயர்களுக்கு ரொம்ப உபயோகப்படக்கூடிய விஷயங்கள, நிறைய குழப்பத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள தெளிவுபடுத்துற மாரியான பதிவுகள தான் குடுத்துட்ருக்கோம். அந்த வகையில நெறைய பேருக்கு நான் உட்பட இந்த சந்தேகம் உண்டு சார். காலையில முன்னாடிலாம் அந்த காலத்துல சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையே தொடங்குவாங்க. சூரியன பார்த்து ஒரு வணக்கம் போட்டுட்டு தான். ஆனா இன்னைக்கு நம்ம கண் முழிக்கிறது சூரியன்லாம் அது உச்சிக்கு போனதுக்கு அப்புறம் தான் எழுந்துக்கிறோம். எழுந்துக்கும்போது கூட நம்ம கையில மொபைல் ஃபோனோட தான் எழுந்துக்கிறோம். எழுந்த உடனே மொபைல் ஃபோன தான் பார்க்குறோம். அதில யாரோ போட்டிருக்க ஒரு ஸ்டோரியவோ, ஒரு ஸ்டேட்டஸோ இதுதான் நம்ம பார்த்து நம்மளுடைய நாள் தொடங்குது அப்படின்றப்போ, இந்த மாதிரியாக நம்ம ஒரு உறக்கத்துலேருந்து எழுந்திருச்சு காலையில முதல்ல பண்ற ஒரு விஷயம் மொபைல் ஃபோன்லேருந்து தொடங்குறது சரியானதா இருக்குமா சார்? எல்லாரும் இன்னைக்கு அப்படியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு பழகிட்டோம். உண்மை சார். நம்மள தெரிஞ்சோ, தெரியாமலையோ காலையில எந்திரிச்ச உடனே, நீங்க சொன்ன மாரி எல்லாரும் காலையில எந்திரிச்ச உடனே நல்ல ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, தன்னந்தானே பார்க்கறது, தன்னோட உடல் உறுப்புகள பார்க்கறது, குறிப்பா உள்ளங்கைய நம்ம ஏன்னா நம்மளோட கர்மா எங்க ஒளிஞ்சிருக்குன்னா, நம்ம உள்ளங்கையில இருக்க ரேகையில தான் ஒளிஞ்சிருக்கு. காலையில எந்திரிச்ச உடனே நம்ம எங்க தொடங்கணும்னா, நம்ம உள்ளங்கைய பார்த்துட்டு தான் அந்த நாள தொடங்கணும். அந்த நாள எப்படி அப்படின்னா, நம்மளுக்கு மீறின மேல ஒரு பவர் இருக்கு. அல்மைட்டி. அந்த தெய்வத்துக்கிட்ட அந்த நாள ஒப்படைச்சுட்டு நம்ம நாள தொடங்குனா, எல்லாமே நம்ம எதையும் இழுத்து பிடிச்சிட்டு போறது இல்ல. நம்ம என்ன பண்றோம்னா மாறா, இப்படி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு பழகிட்டோம். காலைல எந்திரிச்ச உடனே எங்க செல்ஃபோன் இருக்கு? பெட்ட சுத்தி எங்க செல்ஃபோன் இருக்கு? நம்ம அலார்ம் வைக்கிறோங்கிறது ஒரு பக்கம். அலார்ம் வைக்கிறேங்கிற இப்ப எல்லாம் செல்ஃபோன்ல தான் அலார்ம் வைக்கிறது. முன்ன டைம் பீஸ்ன்னு ஒண்ணு தனியா இருக்கும். இதுக்குன்னே அலார்ம் ஆமா. வைக்கிறதுக்குன்னே. ம். இப்ப அந்த பழக்கம்லாம் போயாச்சு. கிடையாது. அலார்ம் வைக்கிற அந்த அலாரத்துக்குன்னு தனியா டைம் பீஸ் இருந்தது. இப்ப அதெல்லாம் போயாச்சு. இப்ப எல்லாமே செல்ஃபோன்ல தான் வைக்கிறோம். சரி, அது நல்லது தான். ஆனா, நம்ம அத தாண்டி அந்த அலார்ம் ஆஃப் பண்ற பேர்ல, அடுத்து நம்ம நேரா பண்ற வேலைய எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே இருக்கிற ஒரு பெரிய பழக்கம் என்னன்னு எனக்கு எல்லாருக்கும், ஒரு WhatsApp பார்க்குறது, ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குறது. இது சரியான்னு கேட்டா, நல்ல செய்திகள காலையில கண்ண திறந்து பார்த்தோனே ஒரு தெய்வத்தோட படத்த பார்க்குறோம். இப்படிலாம் இருக்குதுன்னா சரி. ம். அப்படி எத்தன நாள் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இல்ல ஏதாவது ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் இருக்கும். காலங்காத்தால எந்திரிச்சு உட்காரும்போதே, இது என்ன பண்ணுது அப்படின்னா, எப்பயுமே தூங்க போம்போது இருக்கிற மனநிலை, தூங்கி எந்திரிச்ச உடனே இருக்கிற மனநிலை, ஆழ் மனதுக்கு பலம் அதிகம். ம். நீங்க தூங்க போகும்போது எத விதைக்கிறீங்களோ, அதத்தான் அறுவடை பண்ண ஆரம்பிக்க போறீங்கன்னு அர்த்தம். அதுதான் விதைப்பு. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு விஷயத்த நீங்க தொடங்குறீங்க இல்லையா? அது அறுவடை. இப்ப இத புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நடக்கிற விஷயம் இல்ல நம்ம லைஃப்ல என்ன ஈவென்ட்ஸ் நடக்குதோ, அத நம்மளே கிரகிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரி. என்ன பண்ணலாம்? இதெல்லாம் ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணுமான்னா, நிச்சயமா மறைமுகமா பேக் எண்ட்ல ஒரு இம்பாக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இது 2வது வாலண்டரியா எல்லாரும் எந்திரிச்சு உட்காந்து குறைஞ்சபட்சம் ஒரு 100, 200 பேருக்கு குட் மார்னிங் மெசேஜ போட்டுட்டு தான் கிளம்புவாங்க. இப்போ நமக்கு ரொம்ப விருப்பப்பட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு குட் மார்னிங்னு ஒரு மெசேஜ் அனுப்புறது சரி. நான் விழிச்சாச்சு அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு வாழ்த்து அனுப்புறோம், ஒரு கிரீட்டிங்ஸ் அனுப்புறோம். சரி, அது கரெக்ட் தான். ஆனா உட்காந்து இதே ஒரு வேலையா ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ அனுப்பிட்டு, அத உட்காந்து அவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணி, இத நீ அனுப்பலன்னா உனக்கு அதாயிடும், இதாயிடும் வேற. சார், இத விட கொடுமைலாம் ஒண்ணு இருக்கு சார். ரோஜா பூக்கள்லேருந்து அவங்க முகம் இப்படி வர்ற மாதிரியும், அந்த மாதிரி குட் மார்னிங் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது காலையிலேயே ஒரு காண்டான ஒரு மனநிலைமை இன்னும் உண்டாகுது சார். வினோதமா அனுப்புறவங்கலாம் இருக்காங்க. இத நீ இதுக்கு அனுப்பல, அதாயி போயிடும், இதாயி போயிடும் அப்படின்ட்டு. இதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம அதுக்குள்ள அவ்வளோ டீப்பா உள்ள ரூட் ஆயிட்டோம்னு அர்த்தம். ம். இன்வால்வ் ஆயிட்டோம், நம்ப ஆரம்பிச்சுட்டோம்.
உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இல்லை நம்மளை அறியாமல் நம்ம கை செல்ஃபோனுக்கு தான் போகுது. சரி, இப்போ இது ஒரு நோயான்னு கேட்டால் நிச்சயமாக இது ஒரு மனநோய். கண்டிப்பா. சைக்காட்ரிஸ்ட்டோ இல்லை இந்த மாதிரி மனத்தத்துவத்தை டீல் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது ஒரு விஷயம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்றதே ஒரு மனநோய் தான். ம். அது ஒரு மித். அப்போ இது என்ன செய்யலாம், இதெல்லாம் என்ன இம்பேக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃப்ரேம்ஸ் எல்லாம் கடந்து பார்த்தீங்களோ, ஒன்று அன்னைக்கோ இல்லை அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் அப்படியான ஒரு விஷயத்தை உங்கள் லைஃப்பில் பார்க்காம நீங்கள் போக மாட்டீங்க. அது நடந்தே தீரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நடக்கிற ஈவெண்ட்டை தான் கவனிக்கிறீங்களே தவிர இதுக்கு ஒரு ப்ரீ ஈவெண்ட்டை நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதை பார்க்குறதே கிடையாது. இப்போ ம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சு உட்காந்தோடனே ஏதோ ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கிறோம். ஏதோ ஒரு உலக விஷயம் வருது, இல்லை ஏன்னா இன்னைக்கு இல்லைன்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒரு 100 குரூப்புக்குள்ளே எல்லாரும் மெம்பர்ஸாக இருக்காங்க. அந்த குரூப்புக்குள்ளே ஏகப்பட்ட மெசேஜஸ் இருக்குது. உங்கள் துறை சார்ந்தும் இருக்கும், துறை சாராத விஷயங்கள் இருக்கும், ஒர்க் ரிலேட்டடாக இருக்கும், இதுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் இருக்கும். எதையோ ஒரு விஷயத்த காலங்காத்தால எந்திரிச்சு உட்காந்தோடனே பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பாசிட்டிவாகவும் பார்த்துட்டீங்க, நெகட்டிவாகவும் பார்த்துட்டீங்க. 2 விதமாகவும் பார்ப்போம். பாசிட்டிவாக பார்த்துட்டீங்கன்னா கூட என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் அது கூப்பிடுற அந்த வைப்ரேஷனுக்கு நீங்கள் கூட போக ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு 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 விஷயத்த பற்றி ஒரு நாட்டில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஓகே, அந்த இடத்துல ஒரு தங்கம் கிடச்சிருச்சு, இல்லை ஏதோ ஒரு மெட்டல் கிடச்சிருச்சுன்னு ஒரு விஷயம் போடுறாங்க. அதை ஒரு குரூப் ஃபார்வர்ட் மெசேஜாக உங்களுக்கு வருது. எந்திச்சு உட்காந்து காலைல எடுத்த உடனே தங்கத்தை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கிருவோம். ரைட்டு. ஆனால் சப்ஜெக்ட் என்னென்னா உங்களுக்கு அன்னைக்கான டே டியூட்டிஸ் இருக்கு இல்லையா, ம். அதுலேருந்து நீங்கள் ரிலாக்ஸ் ஆகி இதுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் மனசு எதை நோக்கி கொக்கியை போட்டுருன்னா, நீங்கள் படித்த அந்த மெசேஜ் இருக்கு இல்லையா, அதில் தூக்கி உங்கள் கொக்கியை மாட்டி விட்டுரும். இப்போது இன்னைக்கு என்ன நீங்கள் ஒரு டியூட்டியை டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா, ஆமா. இன்னைக்கு உழைக்க வேண்டியது இருக்கும், ம். இன்னைக்கு ஒரு வேலையை பார்க்க வேண்டியது இருக்கும். எப்பயுமே நமக்கான பணமோ நமக்கான தேவையோ இந்த பிரபஞ்சம் எப்படி கொண்டு வந்து நம்ம கையில் கொடுக்குதுன்னா, நம்ம எதெல்லாம் விதைச்சிக்கிட்டே வரோமோ அதோட ஒரு அறுவடையாக தான் பணத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டில் கொடுத்துட்டு போகுது. ஓகே, இதை நிச்சயமா. வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. யாருக்கும் சாதாரணமாக பணம் வரதில்லை. ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, சில பேருக்கு ஈஸி மணி கிடைக்கிது. ஓகே, ஒரு சினிமா உலகத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக பணம் வந்தது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கிடையாது. அப்படி ஒன்று நாட்டில் கிடையவே கிடையாது யாருக்குமே. ஆனால் நீங்கள் போடுற உழைப்பு அதுக்கு எவ்வளோ பணம் வருது. இப்போது ஒரு குறைச்ச வயசில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போடுற உழைப்பு அதிகமாக இருக்கும், பணம் குறைவாக வரும். ஒரு மத்தியம வயசுக்கு வரும்போது நீங்கள் போடுற உழைப்பும் பணமும் ஈக்குவலண்ட்டாக வரும். நீங்கள் என்ன உழைப்பு போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவல் பணம் வரும். முதுமையான வயதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, உங்களோட அனுபவம், நீங்கள் பண்ணுற வேலை குறைவாக இருக்கும், உங்கள் அனுபவத்துக்காக பணம் நிறைய வீட்டுக்குள்ளே வரும். ஸோ இப்படி தான் இந்த பணம் எப்படி யார்கிட்ட எப்படி வந்து சேரணுமோ அந்த டெவலப்மெண்ட்டை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோமான்றதை தான் நம்ம அங்கங்கே செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ யாருக்கும் ஈஸி மணி இல்லைங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப பேர் இதில் இன்னும் ஒரு விதமாக காலையில் எழுந்திரிச்சோடனே நான் பணத்து இதில் தான் முகத்தில் வந்து முழிப்பேன் அப்படின்ட்டு ஃபோன் ஃபுல்லாக நான் ஒருத்தரோட மொபைல் ஃபோன் பார்த்தேன். அதில் வால்பேப்பராக வெறும் பணமாக இருக்குது, ஒரு இடத்துல இதுவாக இருக்குது. நான் காலையில் எழுந்திரிச்சோடனே அப்படி தான் சார் ஆரம்பிப்பேன். எனக்கு அது ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணுது. உண்மைதான், இல்லைன்னு ம். நான் சொல்லவே இல்லை. அது ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணுது. ஆனால் எப்பயுமே நீங்கள் எதெல்லாம் சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அது ம். உங்களை விட்டு ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். என்ன சார் இப்படியும் சொல்றீங்க, அப்படியும் சொல்றீங்க. நாங்க எப்படி எடுத்துக்கிறது சார்? வந்து பணத்த பார்த்துட்டே இருக்கோம். நம்ம பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்தா தான் அட்ராக்ட் ஆவோம், இழுப்போம் அப்படின்ற மாரி சொல்றீங்க. ஆனா அந்த ஈர்ப்பே வந்து ஓடும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களே சார். எத எடுத்துக்கிறது சார் அப்ப அப்போ நாங்க? காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், சும்மா இருங்க. ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்ச உடனே சூப்பர் சார். முதல்ல எதையுமே விதைக்கிறத காலங்காத்தால எந்திரிச்சு உட்காந்தோன்னே முதல்ல அந்த வேலையை பார்க்காம, ம். முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் கர்மாக்குன்னு ஒரு அளவு இருக்குது. எதுக்கு நம்ம தூங்குறோம், எந்திக்கிறோம்? உங்களை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி திருப்பி இன்றைய நாள் நமக்கு போனஸ். நேற்றுக்கு முடிஞ்சு போச்சு. தூங்கி எந்திரிச்ச உடனே அன்றைய நாள் நமக்கு வந்து போனஸ். அந்த போனஸ்னால எங்கேருந்து தொடங்கணும் அப்படின்னா, இன்றைக்கி ஏதோ ஒரு டியூட்டி இருக்குல்ல, இந்த ஒரு நாள் தான் நம்ம லைஃப்பில் வாழ போகிறோம்னு வச்சுக்குருவோம் ஒரு ம். உதாரணத்துக்கு. ம். அப்போ எல்லா வேலையும் அன்றைக்கே செஞ்சு முடிச்சிடலாம் இல்லையா? நமக்கான டியூட்டிஸ் என்ன? நம்ம சரிவர நம்மளை பார்த்துக்கணும், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும், நம்மளை சார்ந்து இருக்கவங்கள பார்த்துக்கணும், நம்ம வேலையை சரிவர செய்யணும், அந்த இடத்துல உண்மையாக இருக்கணும், ஹானஸ்ட்டாக இருக்கணும், இன்றைக்கி எதையா ஒரு விஷயத்த கற்றுக்கணும், இறைவன் சிந்தனையிலோட இந்த விஷயத்தை எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும். இவ்வளோ தானே ஒரு நாள். ம். இதுக்கு எதுக்கு நம்ம வந்து இன்றைக்கி ஒரே நாளில் நம்ம என்னமோ இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்த நம்ம இன்றைக்கி தான் காலங்காத்தால எந்திரிச்சு உட்காந்தோன்னே பண்ண போகிற மாதிரி வெறும் பணத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி, செல்வத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணோம்னா நம்ம தப்பாக விதைச்சிருவோம் கண்டிப்பாக. ஸோ அதனால் காலங்காத்தால எந்திரிச்ச உடனே மைண்டை ஃபோர்ஸ் பண்ணாமல் ஃப்ரீயாக விடுங்க. ஓகே. என்ன செய்யலாம்? காலையில் எந்திரிச்சு உட்காந்தோன்னே ம். ரிலாக்ஸாக உங்கள் கை பாதங்களை, உங்களோட கை இதை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒரு புத்தகம் படிக்கிற மாதிரி நல்லா உங்களோட கர்மாவை நீங்களே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுதான் நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம்.
அதுக்கப்புறம் ரொம்ப ரிலாக்ஸாக எந்திரிச்சு முதல்ல மைண்டில் எந்த இன்புட்டும் போடாதீங்க. காலையில எந்திரிச்சு உட்காந்தோன்னே இதை அதை பண்ணிடலாமா, அதை இதை பண்ணிடலாமான்னு ஒரு 20 நிமிஷம் உங்கள் மூளைக்கு வேலையே கொடுக்காதீங்க. ஃப்ரீயாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களோட செயல் இருக்கு இல்லையா, பிளானிங். இன்னைக்கு எப்படி இந்த நாளை நான் டைமிங்கில் எப்படி நான் நகட்ட போகிறேன், 7 to 8 என்ன செய்ய போகிறேன், 8 to 9 என்ன பண்ண போகிறேன், 9 to 10 என்ன பண்ண போகிறேன், இந்த டைமை நீங்கள் எப்படி வந்து செலவு பண்ண போகிறீங்க, டைமை எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, இதுதான் உங்களோட அவுட்புட். ஆனா சார் நெறைய வீடுகள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 8 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்னா 7:30க்கு எழுந்ததுக்கு பிறகு, அப்படியே உட்காந்து என்ன சமைக்கலாம், என்ன சமைக்கலாம்ன்னு யோசிச்சே அந்த 1/2 மணி நேரத்த ஓட்டி, அப்புறமா ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம்ன்னு ஓடுற நெறைய பேரு இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்றப்போ, அந்த 20 நிமிஷம் எப்படி சார் சாத்தியமா இருக்கும்? நீங்கள் நல்லா கவனிங்க, நம்ம எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணுறோம்னு நமக்கே தெரியும். உண்டு சார். நெறைய வேஸ்ட் சில பேர் பண்றோம் சார். கற்பனையிலேயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சு உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து கனவு கண்டதே ஒரு வேலையாக இருக்கும். நிச்சயமாக கனவு காணலாம், தப்பு ம். இல்லை. ஆனால் அந்த கனவு ரொம்ப ஒரு லாங் டேர்முக்கான கனவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ம். ஓகே. பட் இப்போ நடப்பில் நடக்கிற விஷயத்த அந்த டியூட்டிஸ் நம்ம என்னென்ன நம்மளோட கடமை என்ன இருக்கோ அதை நம்ம செஞ்சு தானே ஆகணும். வேலைக்கு ம். போகிறத போய் தான் ஆகணும். அதுக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டே எதுவும் கிடச்சிட போகிறதில்ல. அப்போ காலையில் உங்களோட திட்டமிடல் ரொம்ப முக்கியமானது. அதை மட்டும் சரிவர செய்யுங்க. இது வரைக்கும் லைஃப்பில் பெருசாக ஜெயித்தவங்க அவ்வளோ பேர்கிட்டையும் அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, இல்லை. அவங்களுக்கு பெரிய அளவில் அவங்க ஒரு பணத்தோடு வந்தாங்க, வரல ஊர்லேருந்து, அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஆனால் அவங்கள்ட்ட திட்டமிடல் கண்டிப்பாக இருக்கும். ம். ஸோ உங்களோட திட்டம் சரியாக இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, உட்காந்து எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். சரி, பொதுவாக இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. காலையில் ம். எழுந்திரிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அது ஒரு டைம் பாஸ்ன்னு வச்சுக்கிருவோமே.